ஐங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து குக்கர் வந்து வெடிச்சிருச்சு. நான் தான் சரி குக்கரை வேலைக்கு கிளம்புற அவசரத்தில் வந்து குக்கர் விசில் சரியாக கழுவாமே போட்டுட்டேன். இந்த குக்கர் வெடிச்சதுனாலே அன்னைக்கு நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அன்னைக்கு ஃபுல்லாகவே நான் வந்து வீடியோவும் போடல. ஆனால் குக்கர் வெடிச்ச அன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு சில காமெடிலாம் நடந்துச்சு. அது என்னன்னா, நான் வந்து ரூமில் இருந்தேன். கிச்சனில் வந்து புஷ்ஷுன்னு ஏதோ வெடிச்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சு. உடனே நான் என்ன பண்ணிட்டேன், கேஸ் தான் எதுவும் வெடிச்சிருச்சாட்டுக்குன்னு பிள்ளைங்கெல்லாம் கூட்டிகிட்டு நான் வெளியில் ஓடிட்டேன். என் தங்கச்சி பார்த்தீங்க அப்படின்னா குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னதையுமே பாதி குளிச்சும் குளிக்காமையும் பிள்ளைங்களை கூட்டிட்டு ஓடியாச்சு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பால்காரர் வந்து பால் கறந்துட்டு இருந்தாரு. குக்கர் எதுவுமே அவரும் பால் குண்டான தூக்கிட்டு ஓடுறாரு. அப்புறம் எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து என்னன்னு சரி எல்லாருமே கேட்கவும், ஐயோ நான் குக்கர் பிடிங்கிச்சா, நான் கேஸுன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் உடனே அவங்கவுங்க வேலையை போய் பார்த்துட்டாங்க. ஐயோ நம்ம குக்கர் பிடிங்கிக்கிச்சா, அதை போய் கேஸுன்னு சொல்லிட்டீங்க. இதில் ஹைலைட் என்னன்னா பார்த்தீங்க அப்படின்னா, என் தங்கச்சி வந்து பாதி குளிச்சும் குளிக்காம பாதி தூரம் ஓடிட்டோம்.